நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனுஷாலோட சாவை எப்படி தீபாவளி மாதிரி கொண்டாடுறது? வணக்கம். ஒரு திரைப்பட இயக்குனராக, திரைப்பட கலைஞனாக, ஒரு திரைப்படத்தின் உச்சகட்டம் என்று நான் நினைப்பது படத்தில் வரும் கடைசி காட்சி அல்ல, மக்கள் பார்க்கும் முதல் காட்சி. உலகநாயகன் நடிக்கும், தயாரிக்கும், டிரெக்ட் செய்யும் விஸ்வரூபத்தோடைய விஸ்வரூப ஃபிலிம் ஸ்க்ரீனிங்க்கு தான் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலுடன் காத்துட்ருக்கோம். இது சென்னையில் இருக்கக்கூடிய சத்யம் தியேட்டரில் எனர்ஜி இஸ் கெட்டிங் ஹையர் அண்ட் ஹையர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய உலகநாயகனை சந்தித்து அவரை விஷ் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பார்க்குறதுக்கு நிறைய ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க. ஸோ we have the very beautiful Mumtaz right here with us and we're here to watch the first screening of the film. Well, first screening da, but naanga especially Bangalore travel panni we watched the film on the 26th of Jan and it is an amazing movie. It's going to be a huge success. ஸோ படத்தில் வந்து பிரம்மாண்டமான காட்சிகள் இருக்குது, ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? Kandipa, always Kamal sir has brought in like the best technology. He was the first to introduce in our state, and I'm very much sure that whatever has been spoken about so much of so highly about this film, ellarme unme da adha irukku and it's an amazing film. Thank you so much. And உங்களுடைய ப்ரீமியர் இன் தமிழ்நாடு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்க. Thank you so much. குஷ்பு மேம் நம்ம பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. லுக்கிங் கார்ஜியஸ் as always. சொல்லுங்க, இன்னைக்கு வந்து இந்த படத்தை பற்றி உலக அளவில் எல்லாருமே பேசுகிறாங்க, ஹாலிவுட் படத்துக்கு நிகராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன எதிர்பார்ப்போட நீங்கள் படத்துக்குள்ள போக போகிறீங்க? முதல்ல எதிர்பார்ப்பேன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஃபோன் பண்ணிட்டு இன்னும் பார்க்கலையா அப்படிதான் கேட்கும்போது ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ எதிர்பார்ப்புகள் இல்லை, பட் ஒரு 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 போர் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு வெற்றி இருக்கு பாருங்க, அந்த வெற்றி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த படம் பார்க்க வந்தேன். ஆஹா, ஓகே. ஸோ இது வந்து ஒரு தனிப்பட்ட கொண்டாட்டம் மட்டும் இல்லை, எல்லாருமே சேர்ந்து இந்த வெற்றியை கொண்டாடுவோம். கண்டிப்பாக. என்னை பார்த்து, குழந்தையாக பார்த்து என்னுடைய பெற்றோர்களும் சகோதரர்களும் என்னை இன்றைக்கி பார்க்கும்போது எப்படி ஆச்சரியப்படுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த விஸ்வரூபமும். என் கையில் தவழ்ந்த கதையும் இன்று உங்கள் மடியில் தவழப்போகும் கதையும் எவ்வளவு நீளமானது, எவ்வளவு சுருக்கமானதும் கூட என்பதை வெவ்வேறு கோணத்திலிருந்து பார்த்தால் முடிவு செய்து கொள்ள முடிகிறது.
Hello, Mrs. and Mr. Vishwanath's residence. I know. It is Nirupama. It was a marriage of convenience. மணவாட்டியே மணாளனின் பாக்கியம். இது ஆரம்பத்தில் ஒரு சின்ன கரு. எங்கேருந்து வந்தது இந்த கருங்கிறாங்க. மகாபாரதம் விராட்ட பருவம், அவ்வளோதான் முடிஞ்சது. ஆனால் இதை நீட்டி முழக்கி சொல்லணும்னா இதற்கான ஆராய்ச்சி இன்று எல்ஓசிஎல் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் நடந்து கொண்டிருக்கும் பிசகுகள், குற்றங்கள், கொலைகள் உட்பட இதற்கு ஆரம்ப வித்தாக இருக்கிறது. இன்று நேற்று நடக்கும் கொலை அல்ல, போர் என்ற பெயரால். அதை கண்டு விதிர்ந்து வியந்து அதிர்ந்து ஒரு கலைஞனாக ஒரு தீர்வு சொல்ல முடியவில்லை என்றாலும் இதை பற்றி பேச வேண்டும் என்ற உத்வேகத்துடன் எடுக்கப்பட்ட படம். Do you now agree what America has done to our country is wrong? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? இது ஆரம்பத்தில் எல்லா சினிமா மாதிரியும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு வேறு பேச்சுக்கள் இருந்த பொழுது முதலில் இதை எழுதி முடித்து பர்மிஷனுக்காக யுஎஸ் எம்பசிக்கு எங்கள் ஸ்கிரிப்ட் ஆரம்பித்து வச்சோம். எங்கள் ஸ்கிரிப்டில் எழுதியிருந்த பல விஷயங்கள் எங்களுக்கு பர்மிஷன் கிடைத்த ஒரு மாதம் கழித்து நிஜ வாழ்க்கையில் நிகழ ஆரம்பித்தன. சத்துட்டா எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடலாமா? எனக்கு மாயமந்திரத்தில் நம்பிக்கை இல்லை, சரித்திரத்தில் ஆழமான நம்பிக்கை உண்டு. சரித்திரம் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி ஒரே கொலைவெறியுடன் நிகழ்ந்து கொண்டிருப்பதாக நான் நினைப்பவன். அதை என்னை போன்ற கலைஞர்களும் என்னை விட மூத்த கலைஞர்களும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கான முன்னேற்பாடுகள் என்று நாங்கள் துவங்கிய போதே படத்தின் ரூபம் பெரிதாகத்தான் இருக்கும் என்பதை முடிவு செய்து கொண்டோம். நீங்க நல்லவரா கெட்டவரா? We have readied a device to explode at our command in your city. To answer your question, ரெண்டும் சேர்ந்தது தானா? I'm a hero and a villain. இன்னைக்கு வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற விஷயம் என்னன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அவருடைய வெல்விஷர்ஸாக குடும்பத்தில் நானும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய நிறைய நடிகர்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த விதத்தில் we have நடிகர் ரமேஷ் அரவிந்த் right here with us. Hello sir. And எல்லாருக்குமே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் நம்மளுடைய உலக நாயகன் எல்லாருக்குமே ரொம்ப நிறைய வருடங்களாக தெரியும். ஒவ்வொரு படத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. And you've always been a big well-wisher of his. It's very strange. அது ஒரு ஃபுல் சர்க்கிள். அது நானா இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, அந்த சாகர சங்கமம்லாம் தியேட்டர்ல பார்த்து you enjoy it as the audience. Correct. And then you became a fellow actor. அவரோட நிறைய படம் பண்ணிருக்கேன், 9 படம் பண்ணிருக்கேன், ஆக்ட் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி then I became a director. Correct. கன்னடத்தில் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், ராமாஷாமா பமானே, which did very well. அந்த மாதிரி ஒரு ஃபுல் சர்க்கிள். நோ இட்ஸ் வெரி நைஸ். சின்ன வயசுல நீங்கள் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண ஒரு ஹீரோட அப்புறம் ஃப்ரெண்டாக இருந்தது, ஆல்மோஸ்ட் லைக் ஃபேமிலி நோ தட் வே. அண்ட் மோர் தென் எனிதிங் எல்ஸ் எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர். நான் இங்கெல்லாம் வரதுக்கு மெயின் காரணமே அதான். ஆமா, எப்பவுமே சொல்லிருக்கீங்க இல்லையா, ஒவ்வொரு இன்டர்வியூல நீங்க அதுதான் சொல்லிருக்கீங்க. ஆஃப்டர் தேங்க் கமல்ஜி அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஏன்னா இந்த நைட் மொபைல சார்ஜிங் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து அவர் பார்த்துட்டு போனா நாளைக்கு நான் பெங்களூர் போய் டாடி நம்மளே தான் பண்ணுவேன் அப்படி தோணும். அந்த மாதிரி ஒரு சார்ஜ் அவர் பார்த்தா. இவருடைய இந்த படத்தை நீங்க இன்னும் பார்க்கலையா? இல்ல நான் வேற ஸ்டேஜ்ல பாத்துருக்கேன். பட் ஸ்டில் இந்த ஆரோ 3Dல பார்த்தது இல்ல. ஓகே, tell us about the film. எப்படி இருக்கு படம்? அது நீங்க பாருங்க, நான் சொன்னா நல்லா இருக்காது. படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கணும் எல்லாமே டிசைட் பண்ணிருக்காங்க. தட்ஸ் சோ ஸ்வீட். பெங்களூர்ல ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு படம். எல்லா பக்கமும் ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆல் ஓவர் தி நேஷன். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு வெறும் படம் இல்ல. விஸ்வரூபம் இஸ் நாட் ஜஸ்ட் a film. Definitely not. The ratings, stars எதுவுமே இப்ப மேட்டர் ஆகாது. ஏன்னா it became about freedom of expression. It became about everything. இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுது. அதனால that's why பாருங்க இந்த crowd பாருங்க. Everybody is so eager. It's a rocking film. Technically it's going to be brilliant. As an actor எங்களுக்கு வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி, எப்படி சிவாஜி சார் பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோமோ அதே மாதிரி கமல் சாரை பார்த்து நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டுருக்கோம். ஸோ ஒவ்வொரு படமும் எங்களுக்கு ஒரு சாப்டர் மாதிரி, பாடத்தில் ஒரு சாப்டர் மாதிரி.
So I've come here just to learn what new things out of this film. நிறைய விஷயங்கள் அண்ட் தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம். அண்ட் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இப்போது இண்டிவிஜுவலி? நீங்கள் இந்த படத்தில் என்ன எதிர்பார்த்துட்டு வந்திருக்கீங்க? ஏன்னா எல்லாருமே சொல்கிறது என்னென்னா இது ஹாலிவுட் ஃபிலிம்க்கு மாதிரி இருக்குது அண்ட் சில ஸ்டன்ஸ் எல்லாம் அன்பிலீவபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டோம். ஸோ ஒவ்வொரு தமிழ் ரசிகனாக நிறைய எதிர்பார்ப்பு எனக்குள்ளேயும் இருக்குது. பட் அது எல்லாத்தையும் செட் aside without any expectations. I want to sit and watch the film because I'm sure it's going to be புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. And I'm just crossing my fingers. I'm ready to watch the film. Right, okay, we're also crossing our fingers. எல்லாருமே அந்த anticipation, அந்த எதிர்பார்ப்போடு தான் இருக்கும். எப்போ இந்த கதவுகள் திறக்கப்படும், எப்போ நம்மளுடைய இந்த படம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே we hope enjoy the film. Thank you very much. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரிய பெருமையாகவே நாங்கள் நினைத்துக் கொள்வது தற்பெருமையானாலும் பரவாயில்லை என்று மறதட்டி கொள்ளும் விஷயம். இந்த படத்தின் படப்பிடிப்பில் யாருக்கும் காயம் படவில்லை. சிறிய ஊமை காயங்கள் இருக்கத்தான் செய்யும். இரத்த காயங்களும் ஃப்ராக்சர்களும். ஏன் என்னுடைய படப்பிடிப்பில் பல அற்புதமான ஸ்டண்ட் கலைஞர்கள் போதிய ஆயத்தங்கள் இல்லாமல், போதிய தற்காப்பு இல்லாமல் இறந்தே போயிருக்கிறார்கள். இவையெல்லாம் என் படத்தில் நிகழக்கூடாது கூடாது கூடாது என்று பலமுறை நான் முயன்று நல்ல வல்லுநர்களை வைத்து இந்த படம் செய்ததனால் எந்த விதமான ஆபத்து யாருக்குமின்றி படம் முடிவு பெற்றது. கமல்சருடைய பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பெரும்பாலும் நடிகர்கள் வந்து சார் என்ன சார் சொல்லணும், என்ன செய்யணும், இதை சொல்லுங்கள் சார், இப்படி சொல்லுங்கள் சார், இப்படி சொல்லுங்க. ஆனால் கமல் சார் வந்து அந்த கேரக்டருக்கு தேவைப்படுதோ இல்லையோ, அது படத்தில் வருதோ இல்லையோ, அதனுடைய ஆழத்துக்கே போய் அதை பற்றிய சில ரிசர்ச்சு, சில பயிற்சிகள்லாம் பண்ணுவார். இந்த படத்தில் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பெரிய ஷார்ட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு இருந்துச்சு. கமல் கூப்பிட்டு, நாசர் உங்களுக்கு வந்து நீங்கள் தொழுகை பண்ணுவீங்கல்ல? ஆமாம் சார் சொல்லுங்கள். நான் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஒரு அந்த துண்டை விரித்து ஒரு தேர்ந்த ஒரு ரொம்ப காலம் ஒரு 50 வருஷமாக ஒரு முஸ்லீம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியே அவர் வந்து ஃபுல் நமாஸை வந்து எனக்கு பண்ணி காமிச்சார். போர், வீரம், ரத்தம், களரி என்று ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு அற்புதமான ஒரு சூழல். எனக்கு தெரிந்த, புரிந்த, நான் மிகவும் ஆர்வத்துடன் பயிற்சி பெற்ற ஒரு சூழல், நடனம். அந்த நடனம்னு வரும்பொழுது என்னுடைய வெகுநாள் ஆசை, என்னுடைய புத்தகத்தில், வாழ்க்கை குறிப்பில் ஒரு பெயர் இடம்பெற வேண்டும் என்று பேராவலாக இருந்தேன்.
டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பெயர் என் வாழ்க்கை குறிப்பில் இடம்பெற்றுவிட்டது. அதை அவர் எப்படி நினைத்தாலும் நான் அதை மாபெரும் பெருமையாக நினைக்கிறேன். அதேபோல் திரு பிர்ஜு மகாராஜ் அவர்களின் பாதம் பணிந்து நடனம் கற்க வேண்டும் என்பது என்னுடைய வெகு நாளைய ஆசை, கிட்டத்தட்ட 40 வருட ஆசை. அதில் அவர் ஆரம்பத்தில் இப்போ நீங்கள் எல்லாரும் பிரபலமாக கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த கதக் சொல்கட்டு அவர் வீட்டில் இருந்து கொண்டு தாளம் போட்டு எனக்காக ஃபஸ்ட்டு அதை அமைத்து கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு வந்து சங்கர் ஹைசான் லாய் என்பவர்களிடம் கொடுத்த போது என்ன ராகத்தில் இது இருக்கலாம் என்ற பொழுது பழமையும் இருக்க வேண்டும், புதுமையாகவும் இருக்க வேண்டும், மக்கள் மனதில் ஆழப்பதியும் ஒரு ராகமாக இருக்க வேண்டும் என்ற பொழுது ஒரு ராகத்தை தேர்ந்தெடுத்தோம். అభినయ రాజా గోకులబాల కోటి ప్రకాశ విరహ నరక శ్రీ రక్షకమాల కమ్మని కలలను కదిపితే చాలా కన్య కౌగిలి చేరగలేవా ఊహల వాకిట ఉండకురా కల వెన్నెల చిందు వరం మీరా పూతగియాక పణిత్తిడువాయ పావై విరగం పరిగిడువాయ ఆయర్దం మాయా నీవా ఆయే హాంగిరిధరాయే మనసుంటే మాయా వీర. I've always found Kathak more appealing than Bharatanatyam. I found it more graceful and more beautiful, and I was very pleased actually because this is the first typical song dance thing that I've done in any movie. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே கிருஷ்ணா ఉండని నందినా కన్ను నిను కానక விதையில்லாமல் வேறில்லையே நிதம் காண்கின்றவான் கூட நிஜமல்ல இதம் சேர்க்கும் கணா கூட சுகமல்ல நீ இல்லாமல் நான் இல்லையே. பக்கத்துல இப்ப ஹேண்ட்ஸமா பயங்கர டாலா திடீர்னு இருக்காரு. விஸ்வரூபம் எடுத்து வந்திருக்கேன் படம் பார்க்க. வெரி வெரி நைஸ். என்ன நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு வெயிட் போட்டேனா? இல்ல நான் பயங்கர டால் ஆயிட்டே இருக்கீங்க. அது அப்பாவா தான் கேட்கணும். அவர் என்ன சாப்பிட்டு வந்தாரோ. சோ இந்த மாதிரி நீங்க வளர்ற மாதிரி சட் 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 அப்படின்னு மக்களுடைய எதிர்பார்ப்பு வளர்ந்துட்டே இருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இந்த படத்துல. சோ நீங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? இல்ல யூசுவலா கமல் சார் படனாலே வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். பிளஸ் அவரோட டைரக்ஷன்ல பண்ணியிருக்காரு. அண்ட் நான் கேள்விப்பட்டது வந்து ஃபுல் படம் வந்து யூஎஸ்லயும் ஆப்கானிஸ்தான் அங்கெல்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் ஆல்ரெடி மற்ற ஊர்களில் படம் பார்த்தவங்களாம் வந்து ரொம்ப ஹையாக சொல்லிட்டு இருக்காங்க படத்தை பற்றி. லைக் மேக்கிங் வந்து ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஈவன் பெட்டராக கூட இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க ஏன் நீயும் வந்து பெங்களூரில் கேரளா எங்கே போய் படம் பார்க்கலாம்ல அப்படின்ட்டு. ஆப்வியஸ்லி போயிருக்கலாம், நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பிஸியாக இல்லை, ஆப்வியஸ்லி போயிருக்கலாம். பட் என்னன்னா வந்து எனக்கு வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இங்கே ரிலீஸ் ஆகும், இதே சத்யம் சினிமாஸில் வந்து இந்த படத்தை நான் வந்து ஃபஸ்ட் டே பார்ப்பேங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பல விஷயங்களை மீறி இந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து இன்னும் அந்த எதிர்பார்ப்பு வந்து கூட்டியிருக்குன்னு நான் சொல்லலாம். அதாவது கமல் சார் படங்கள்லாம் வந்து வைன் மாதிரி, வைன் தான் ரொம்ப நாள் வைக்க 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 அதோட ருசி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் தாமதமாக ரிலீஸ் ஆனது வந்து இன்னும் அந்த எதிர்பார்ப்பு வந்து கூட்டியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும். அண்டு உலக நாயகன் கமல் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கணும்னு நம்புறேன். சூப்பர். நீங்க வந்து வைன் பத்தி சொல்லும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல சொல்றது நம்மளுக்கு அது பழக்கம் இல்ல, ஏதாவது மேகசின்ஸ்ல எழுதுவாங்கல, அத நான் என்ன சொல்ல வரேன்னா the older it gets the better it is அப்படின்னு சொல்லுவாங்க வைன் பத்தி. அதே மாதிரி இன்னும் லேட்டாக மக்கள் வந்து லேட்டஸ்டா அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. சிபி அந்த
டோரை திறந்த உடனே நீங்க ஓடிடுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய இடத்த பிடிக்கிறது. அந்த ஃபீலிங்ல தான் நாங்க இருக்கோம். எங்களோட நீங்களும் அதே ஃபீலிங்ல இந்த படத்தை பாருங்க. என்ஜாய் தி மூவி. Thank you very very much. ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல அதனுடைய பிரீமியருக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நிறைய ஸ்டார்ஸ், நிறைய வெல் விஷர்ஸ் ஒன்னா கூடி கமல்ஜிக்கு தேங்க்யூ சொல்றதுக்கு வந்திருக்காங்க. ஸோ we have the man of UTV. கண்டிப்பா வந்து உலக லெவலில் எதிர்பார்க்குற ஒரு மிக பிரம்மாண்டமான படம் கமல் சாருடைய விஸ்வரூபம். இன்ஃபேக்ட் உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த நாளை எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா அவருடைய ஒரு 2 years எஃபர்ட், 2 வருஷம் அவர் கஷ்டப்பட்டு செஞ்ச இந்த எஃபர்ட் வந்து திரையில் வரணும், நம்மலாம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண நினச்சிருந்தோம். அது இன்றைக்கி வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உலக லெவலில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு படமாக தான் விஸ்வரூபம் இருக்குது. ஆல்ரெடி வந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ஒரு மேக்னிஃபிசன்ட், டெக்னிக்கலி பிரில்லியன்ட், சூப்பர் டைரக்ஷன், ஒரு பிரமாதமான தமிழ் படம், தமிழர்கள் அனைவரும் பெருமைப்படுற ஒரு படம் சொல்லிட்டாங்க. அதை நம்ம பார்க்காம விட்டவரை ரொம்ப பெரிய லாஸ். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கு கண்டிப்பாக. இன்ஃபேக்ட் யூ ஒன்ட் பிலீவ் இட், நாளைக்கு நாங்கள் வந்து எல்லா ப்ரொடியூசர் சேர்ந்து அபிராமி மெகாமாலில் வந்து ஒரு 350 சீட்டு ஒரு தேட்டர் மட்டும் எடுத்து நாங்கள் படம் பார்க்குறோம். எல்லாரும் ஃபேமிலி, all the producers with the families we are watching, so you can understand. அப்புறம் என்னோட எம்ப்ளாயிஸ்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு 100 டிக்கெட் வாங்கி சத்யம் சினிமாவில் பார்க்குறோம் திருப்பி. ஸோ எவ்ரிபடி இஸ் ஸோ எக்ஸைட்டட். எல்லாரும் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டிக்கெட். எனக்கு வந்து இந்த தருணத்தில் என்ன விஷயத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, கமல்ஜி வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இவ்வளோ ஒரு மேக்னம் ஆஃபீஸ் படம் எடுத்திருக்காரு. அண்ட் அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் தான் நீங்கள் முதல்ல போய் நிற்கிறீங்க. ஸோ இட் ரியலி ஷோஸ் த யூனிட்டி பிட்வீன் த ப்ரொடியூசர்ஸ் இந்த ஃபிலிம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் த ஃபிலிம் சக்ஸஸ் அப்படின்னு நான் 100%. இன்னைக்கு நான் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் நான் சொல்கிறேன். உலக லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எந்திரன் வந்து சூப்பர் ஸ்டாரோட எந்திரன் ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிச்சு. இந்த படம் அந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணோம், அந்த ரெக்கார்டை தொடும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே தமிழர்களுக்கு இருக்குது. இந்த படம் அந்தளவு பெர்ஃபார்ம் பண்ணும். சூப்பர். ஸோ தமிழ் சினிமாவுடைய 2 தூண்கள், அதாவது நம்மளுடைய சூப்பர் ஸ்டார், நம்மளுடைய உலகநாயகன். சூப்பர் ஸ்டார் ஏற்கனவே எந்திரன் மூலியமாக சாதிச்சிருக்காரு. அண்ட் அந்த இடத்த இப்போ உலகநாயகன் தொடணும் அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம். தேங்க்யூ வெரி மச் சார். என்ஜாய் தி ஃபிலிம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆசைகள், நிறைய விஷயம் நம்மளுடைய கமல்ஜிக்கு அள்ளி கொட்டிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஸ்டார்ஸுமே. இன்னும் சில ஸ்டார்ஸ் இதை பேசலாம், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. அது ஏன் இந்த உன்னை காணாமல் என்ற பாட்டு எங்கேயோ கேட்டது போலவும் இருக்கும், புதிதாகவும் இருக்கும். என்னுடைய ஃபேவரட் ஃபிலிமான முகல்யாசமில் வரும் மோக பனுகட்டு பே, மோக பனுகட்டு பே நந்தலால் சேடுகையோரே, அந்த பாடலை ஞாபகப்படுத்தும். உன்னை காணாமல், காரணம் அதை பார்த்து காப்பி அடித்ததல்ல, அந்த ராகம். உன்னை காணாமல், உன்னை காணாமல், கமதனிதானி தவமகமரிகரித, உன்னை காணாமல் பெண் நெஞ்சு தடுமாறுதே, परियूना कलाई थाम राधा जो इतनी है लजाई नटन बाप सुदलय गंगा मिदुरनु नी गैते जिंचु वन वरतमु निन्नु गोलुचु बाती सुन राधा राधा राधे नमी राधा कृतिदा कृतिदी कृतिदा कृतिदी दादा केट तकता दादा केट तकता दादा केट तक दादा केट तक दादा केट तक दादा दादा வெளியே வந்து 1/2 மணி நேரத்தில் பாட்டையை எழுதிட்டேன் நான். அதை எழுதி காண்பித்த போது இதுவே நல்லா இருக்குது, அது டம்மி லைன்னு எழுதுவாங்க, அதுவே நல்லா இருந்தது. ஒரு சின்ன மாற்றங்களுடன் இன்று நீங்கள் காணும் இந்த உன்னை காணாமல்
நான் இங்கு நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே, நிதம் காண்கின்ற வான் கூட நிஜமல்ல, இதம் சேர்க்கும் கனா கூட சுகமல்ல, நீ இல்லாமல் நான் இல்லையே. அவ்வாறு நோக்கினால் எவ்வாறு நாடுவேன், கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டேன், ஒன்றாகச் செய்திட 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன். எதிர்பாராமலே பின்னிருந்து வந்த அவன் பம்பரமாய்ச் சுழற்றி விட்டு உலகுண்ட பெருவாயன் எந்தன் வாயோடு வாய்வதித்தான் என்று வரும் அந்த வரிகள் எனக்கே பிடித்து போனது. இருக்கட்டும், இதை வச்சுக்கலாம் என்று நான் சொன்னதை அவர்களும் ஒப்புக்கொண்டு இன்று மக்களும் அந்த பாடலை விரும்புகிறார்கள். कैसे बंधन में तोड़ूं परिमళాల శ్వాస నివ్వు తేనెలూరు పెదవంచుల్లోన వాయోడు వాయ్పదిత్తాన్ मैं राधा तेरी मेरा शाम तू இந்த பூங்கோதை மறந்தாளடி. அந்த வாயோடு வாய் பதித்ததை ஒலிப்பதிவு செய்த பொழுது அதுக்கு அடுத்த கட்டமாக கால் பதிக்க வேண்டியிருந்தது. நடனம், கதக் என்பது, ஆமாம் இது கற்றுக்கிட்டால் அது வந்துடும். மிருதங்கம் வாசிக்கிறவங்க தவில் வாசிக்கிறது கஷ்டம், தவில் வாசிக்கிறவங்க கஞ்சிரா வாசிக்கிறது கஷ்டம். இதுதான் வந்துருச்சே, அதனால் அதை ஓட்டலாம். இன்னும் சொல்ல போனால் சைக்கிள் ஓடுறவனுக்கு சைக்கிள் ரிக்ஷா ஓட்ட விடாது, ஒரு பக்கமாக இழுக்கும். அந்த மாதிரி இது இந்த கதக்குங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான கலை. நல்ல வேளை ஏற்கனவே நான் சின்ன வயசில் திருவாளர் குல்கர்னி அவர்களிடம் இந்த கலையை பயின்றதனால் எனக்கு ரொம்ப தத்தக்கா என்று ரொம்ப மழலை பேசாமல் சொல்லிக் கொடுத்தவற்றை திருப்பி சொல்லும் அளவுக்கு எனக்கு ஒரு ஆரம்ப கல்வி இருந்தது கதக்கில். என்று அதை எண்ணி வீணேகம் ஏங்காமலே பரியூனாக்களாய் தாமு ரெக்கார்ட் பண்ணும்போது பெரிய தாடி வச்சுருப்பேன். அப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஹேர் கட்டு, முடி வளர்ந்து அது அந்த பாத்திரமாக விஸ்வநாத்தாக மாறும் பொழுது அரங்கத்தில் வரும்போது எனக்கு தெரியல, அந்த மாறுதல்கள் ரொம்ப மெதுவாக நடந்ததுனால மற்றவங்களுக்கு அது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இதில் அந்த படத்தை எல்லாம் எடுத்து அந்த எடிட்லாம் பண்ணி எனக்கு கிடைத்த பெரிய பரிசு திரு பிர்ஜு மகாராஜ் அவர்கள் படத்தை பார்த்துவிட்டு அவருடைய ஆஸ்தான சிஷ்யையும் மகாகுருவுமான சாஸ்வதி சவனும் பிர்ஜு மகாராஜ் அவர்களும் இதை தொகுத்த படத்தை பார்த்துவிட்டு எனக்கு கொடுத்த பாராட்டுக்களும் காண்பித்த அம்பும் என் வாழ்நாளில் கேடயம் போல் என் நெஞ்சில் பதிந்து விட்டது. எனக்கு வேறு சில விமர்சனங்கள் வரும்போது தாங்கிக் கொள்ளும் கேடயமாக இது இருக்கும் என்று தோன்றுகிறது. கமல்ஜியோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் இந்நாள் வரைக்கும் நாங்கள் வந்து கமல்ஜியோடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களிருந்து சில பேர்கிட்ட நம்ம கமல்ஜி பற்றியும் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம பக்கத்தில் யோகி சேது சார் நின்றுட்டுருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், இன்றைக்கி உங்களை பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. அப்புறம் ஒரு ஸ்மார்ட்டான உலக நாயகனுடைய படமும் பார்க்க வந்திருக்கீங்க. என்ன எதிர்பார்த்துட்டு உள்ள போகிறீங்க? விஸ்வரூபம் வந்து என்னை பொறுத்தவரை வர்த்தக ரீதியாக இதுவரை இந்திய சினிமாவில் எந்த திரைப்படமும் காணாத, வரலாறு காணாத ஒரு வர்த்தக வெற்றியாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. Because I feel the last record was that of Endiran, and the reports that I am hearing from North India says that the expectations are that it will exceed Endiran collection in North India, which summarizes for the huge audience that he has got overseas and the stupendous success that he is going to have in Tamil Nadu. I will not be surprised if it ends up being the highest grosser ever
ஃபார் தமிழ் ஃபில்ம் அப்படிங்கிறது எனக்கு தோன்றுகிறது. சார் நீங்கள் வந்து சினிமாவில் அப்படியே ஊறி இருக்கீங்க, உங்களுக்கு சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. ஏன்னா உங்கள் வாயால் இந்த வார்த்தைகள் வரதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு பூமிங் சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. பட் வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் டு see in the film, sir? ஒரு 2002 ஆண்டில் I was telling Kamal sir, instead of trying to bring in an European quality to a Tamil cinema, why not you go straight away and make an European film? எலிசபெத் டெய்லர் கூப்பிட்டு நீங்கள் முனியமாக ரோல் போடுறது பதிலாக வேறு எலிசபெத் டெய்லர் வச்சா படம் எடுத்துடலாமே அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் சரி ஏன் நீங்கள் நாடு கடத்துறதுலே இருக்கீங்க என்ன அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் தானே உலக நாயகன், நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. என்றோ போட்ட விதை அவருடைய உழைப்பால் இன்றைக்கி வந்து இட்ஸ் டேக்கன் ஃப்ரூஷன். And it's taken fruition in the right form because in the right vehicle, because after Maro Charitra, he most deservedly after a very, very long time got that national and now more so an international focus on this film and his talent. இதை ஒரு ஃபிலிப்பாக அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு another 50 years I want him to go places and enjoy the freedom that he has all along been expecting, because once he becomes a global உலக நாயகனாக உண்மையாக ஆகிவிட்டால் I'm saying that you should make English language films, foreign language films, along with Tamil films, because now the market has opened out for him, which is huge. And now we should talk in terms of dollars, pounds, yens. அப்படிங்கிறது is there almost at the doorstep. Correct, sir. Actually, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ உலக நாயகன் வந்து கூடிய சீக்கிரம் உலகத்தின் நாயகனாக மாறணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஆமாம். இங்கே வந்து he should have been a, அதாவது ஒரு டார்க்னஸில் இருக்கக்கூடிய ஹாலிவுட்டில் எப்போவுமே வந்து இண்டிபெண்டன்ட் மூவிஸ்னு ஒன்று இருக்குது, ஸ்டூடியோ மூவிஸ்னு ஒன்று. இண்டிபெண்டன்ட் மூவிஸ்க்கு இருந்ததுன்னா அதுவும் 50-60 வருடமாக இருக்குது. பட் தமிழ்நாட்டை இந்தியாவை பொறுத்தவரை இந்த குறுகிய பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படங்களுக்கு ஒரு வடிகாலை இல்லாமல் இருந்தது. அதுக்கு இவருடைய இந்த டிடிஹெச் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திறந்துருக்கார் பாருங்க. தட் வுட் ஹவ் பீன் அ கிரேட் சர்வீஸ். பட் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ வந்து நத்திங் இஸ் லாஸ்ட். கரெக்டான அந்த கதவை கண்டுபிடிச்சாரு, சாவி வச்சுட்டாரு. நம்மளாம் போய் திறக்க வேண்டியது தான் வேலை அப்படின்னு. அப்போ இந்த ஸ்மால் ஃபிலிம்ஸ் ரேதர் தேன் பிக் ஃபிலிம்ஸ், ஸ்மால் ஃபிலிம்ஸ்க்கு அது வந்து பெரிய ஓப்பனிங்காக இருக்கும். ஒரு $10,000 எடுத்த படங்கள்லாம் $125 million ஏர்ன் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ஒரு வடிகால் அமைப்பதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டாருன்னு நான் நினைக்கிறேன் படத்தில். You want to become a warrior? No. Then? I want to become a doctor. Far away. I want to go there. ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் நின்றுட்டுருக்கிறது இசையமைப்பாளர்கள் பிரதர்ஸ் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அண்ட் கார்த்திக் ராஜா அவர்கள். வெரி ஹாப்பி டு see you here. அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் கமல்ஜி சொல்ல போனோம்னா இட் கோஸ் அ லாங் வே இல்லையா? அப்பா அண்ட் கமல்ஜி சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஸோ இட்ஸ் மோர் லைக் அ ஃபேமிலி. ஆமாம். அண்ட் ஐ எம் ஹாப்பி இன்னைக்கு ஆக்சுவலி டு கம் அண்ட் see the movie. ஸோ ஐம் எக்ஸைட்டட் about it. ஓகே. அண்ட் நீங்கள் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் மூத்தவர், ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் வருஷம் உங்களுக்கு கமல்ஜி தெரியும் இல்லையா? ஆமாம். Yeah, it was a great experience and Kamal sir எனக்கு full freedom கொடுத்தாரு அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு. And I'm happy to see this movie come out. I'm really happy that this movie has gained so much publicity and all that. So I really wish Kamal sir all the best. Alright, அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படம் வந்து ஹாலிவுட்க்கு நிகரான ஒரு படம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க? கண்டிப்பாக stunts and everything is going to be crazy. Right. I'm a fan of him anyways, so I'm thrilled. I'm just waiting to see the film. Alright, and actually எங்களுக்கு வந்து ஒரு ஆசை, யுவன் சங்கர் ராஜா அவர்களின் இசையமைப்பிலும் உலக நாயகன் வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட். என்ஜாய் யுவர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த படத்தில் வைரமுத்து அவர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட புகழ் வந்ததுக்கப்புறம் அவர் தான் எழுதிடுவார், நீ எவ்வளோ நல்லா எழுதினாலும் அவர் நல்லா தானே எழுதுவார் அப்படின்னு ஒரு அனாயாசமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இத்தனை புகழுக்கு பிறகும்
வியத்தகு சில விஷயங்களை அவரால் சொல்ல முடிவது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது இந்த படத்தின் காட்சியை விளக்கி அவரிடம் சொன்னபோது, பிரமாமா ஒன்று எழுதி வச்சுருக்கேன், கொண்டு வரேன், படித்து காட்டுறேன் அப்படின்னாரு. இது எப்படி நாளில் சொல்லணும், பிரமாமா வந்திருக்கிறது, இவரே முன்னாடி சொல்லிட்டாரு அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு ஒன்று தோன்றியது. ஃபஸ்ட்டு அவர் ரசிப்பார், பிடிச்சிருதுன்னா இது நல்லா இருக்குன்னு அதுக்காக சண்டை போடுவார். சரி, அப்படி ஏதோ ஒரு வரி கொண்டு வருவார், நம்ம படத்துக்கு அது சரியாக இருக்கா பார்ப்போம் அப்படின்ட்டு அதை பார்த்தேன். நல்லா இருந்தது. ஆனால் அதற்குள் ஊடுருவிய வேறு தனி மனிதனை பற்றி சொல்வது போன்ற, என்னை பற்றி சொல்வது போன்று இருந்தது. எனக்கு இந்த நேரங்காலத்திலாம் நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் அவர் சொன்ன அந்த வரிகள் பிற்பாடு இந்த படத்தின் போது எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. எனக்கு ஏற்பட்ட தடைகளும் அதிலிருந்து நான் மீண்டு வந்த கதையும் இந்த பாடலும் அப்படியே சரியாக ஒட்டி போனது போல இருந்தது. இந்த படத்தை பார்த்தவங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க, இதுவரை இந்திய திரையில் பார்க்காத மாதிரியான ஒரு துவனி, ஒரு ஒளி, ஒரு ஒலி இந்த படத்தில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இது தற்செயலாக வந்ததல்ல, என் தனித்திறமையால் வந்ததும் அல்ல. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், எங்களுடைய படப்பிடிப்பு அரங்கை பார்க்கும்போது ஒரு சர்வதேச விமான நிலையம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வெவ்வேறு இனத்தினர், வெவ்வேறு அமெரிக்கன் ஒரு பக்கம், நியூசிலாண்டு ஒரு பக்கம், தாய்லாண்டுக்காரர், கொரியன் ஒருத்தர், இப்படி எல்லா இனமும் எல்லா மதமும் சேர்ந்த ஒரு தொழில்நுட்ப குழு நடிகர்கள், உலகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில், இங்கிலாந்து அமெரிக்காவிலிருந்து வந்த நடிகர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து உருவாக்கிய ஒரு படம். மிஷிகன் என்ற ஊருக்கு போய் எடுக்கலாம் என்று ரொம்ப சாதுரியமாக முடிவெடுத்தோம். எவ்வளோ கெட்டிக்காரங்க பார்த்தியா, நாங்கள் மாறுதட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது குளிர் -7 டிகிரிஸாக மாறியது. அங்கே நியூயார்க்கிலே இருந்திருந்தார் -1, 2 இருந்திருப்போம். -7 டிகிரிஸில் எலும்பு கடுக்கும் அந்த குளிரில். அதிலெல்லாம் எல்லோரும் வேலை பார்த்துருக்காங்க. எல்லோரும், அதாவது சென்னை வாசிகள்
44 டிகிரி 42 டிகிரிலாம் பழகினவங்க -7 வேலை பார்த்து வென்று திரும்பி இருக்கிறார்கள் முழு மனிதர்களாக. இன்னைக்கு விஸ்வரூபமுடைய இந்த கிராண்ட் பிரீமியர் தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் நடக்க இருக்கிறது. கமல் சாருக்கு நன்றி சொல்கிறதுக்கு, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேன்ஸ் எல்லாருமே ஒன்றா கூடியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து நிறைய ஸ்டார்ஸை சந்திச்சு பேசிகிட்டு இருக்கோம். நம்ம பக்கத்தில் இப்போ ஜெயராம் சார் நின்றுட்டுருக்காரு. அண்ட் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் வந்து கமல் சாருடைய இணைந்து நடித்த படங்கள் ஹவ் ஆல்வேஸ் பின் சூப்பர் ஹிட். ஸோ உங்களுக்கும் அவருடைய இந்த பாதையில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குதுன்னு சொல்லலாம் சார். இன்றைக்கி நம்மளுடைய உலக நாயகனுடைய விஸ்வரூபம் வெளியே வருது. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் we're going to watch it. How are you feeling? இல்லை, இது சினிமாவை நேசிக்கிற 50 வருஷமாக சினிமாக்காக மட்டும் வாழ்ந்த உலகத்திலேயே ஒரே ஒரு நடிகன் மட்டும் சொல்ல முடியாது. அவர் டைரக்டர், ரைட்டர், மேக்கப் மேன், காஸ்டியூமர், டான்ஸ் டைரக்டர், ஒரு சினிமாவில் என்னெல்லாம் இருக்கமோ இதெல்லாம் மீறி நான் அவரோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த டைமில் ஆஸ் அன் ஆடியன் ரொம்ப த்ரில்ல இந்த படம் பார்க்குறதுக்கு. என்னென்னா இது கேரளாவில் ரிலீஸ் ஆகி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது பார்க்கலன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறது. ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிற அந்த த்ரில்ல பார்த்த பிறகு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக சார், படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய உற்சாகம் எப்படி இருக்குது, சந்தோஷம் எப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கும். என்ஜாய் த மூவி. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ இத்தனை நேரம் நான் பேசியது பின்னணியில் இருந்தவர்கள். முன்னணியில் இருந்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது போஸ்டர்லாம் என் படம் வருது, அதெல்லாம் ஓகே, அது வந்து வியாபாரத்திற்காக என்றாலும் என் படத்தில் வந்த சின்ன சின்ன நடிகர்கள் கூட இதற்கு சுவையும் காரமும் பலமும் சேர்த்திருக்கிறார்கள். சின்ன பையன் ஒருத்தர் நடிப்பார், பிரமாதமாக நடிச்சிருக்காரு. You want to become a warrior? No. Then? I want to become a doctor. Far away, I want to go there. ராகுல் போஸ், ஜெயதீப் அலாவத் என்பவரும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு எல்லோரும் ஆச்சரியப்படும் ஒரு விஷயம் என்னவென்றால், எலிசபெத் படத்தின் ஆஸ்கார் வின்னிங் டைரக்டர், அந்த படத்துக்கு சில அவார்டு வந்தது. அந்த ஆஸ்கார் வின்னிங் படத்தின் இயக்குனர் ஷேகர் கபூர் எப்படி இதில் நடிக்க ஒப்புக்கொண்டார் என்றார்கள். அது எப்படி நீங்கள் அவரை கொண்டு வர சம்மதிச்சிங்கன்னு. எனக்கு அது ரொம்ப நேரம் ஆச்சுங்க. அப்படியா, எவ்வளோ நேரம் ஆச்சுண்ணா? 5 minutes. ஃபோன் பண்ணி வந்துருங்க, நான் படம் எடுக்கிறேன், நடிக்கணும். நானா நடிக்கிறதா? ஆர் யூ ஷுவர்னாரு. ஐ எம் வெரி ஷுவர் ஷேகர், நீங்கள் வரணும் அப்படின்னு. எப்போ வரணும்னாரு? இன்னும் ஒரு வாரத்தில் வரணும்னு. சரின்னு வந்துட்டார். தாடி கிடி எடுக்கணுமா அப்படின்னாரு. இல்லை எடுக்க வேணாம், அப்படியே வாங்க, எனக்கு அதே சேகர் அப்படியே வேணும்னு. பாத்திரம் என்ன அது இதெல்லாம் கேட்காம இங்கே வந்து தான் கேட்டுக்கிட்டார் அவர். அப்படி வந்தவர் அவர். அதாவது அந்த பாத்திரத்திற்கான கண்ணியத்தை அவர் சேர்த்திருக்கிறார். மனுஷாலோட சாவை எப்படி தீபாவளி மாதிரி கொண்டாடுறது? இந்த கதாநாயகிக்கான தேர்வு எப்படி நடந்தது என்றால், தொழில்நுட்பத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். இவங்க அங்கே இருக்காங்க அமெரிக்காவில், அவங்களுடைய ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டேன். பட் படம் எடுக்கிறதெல்லாம் அழகாக சாஃப்டாக ஃபில்டர் போட்டு சுமாரான முகத்தை கூட ரொம்ப அழகாக காட்டிடுவாங்க ஃபோட்டோ வல்லுநர்கள். அந்த மாதிரி ஏதாவது இருக்க போதே அப்படின்ட்டு அவங்கள நேராக பார்க்கணும் அப்படின்ட்டு ஸ்கைப்பில் இன்டர்நெட் மூலம் ஒருவர் பார்த்து அறிமுகப்படுத்தி கொண்டோம். அவங்க அந்த நேரத்தில் நான் வந்து இந்த போர்க்காட்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம்.
ஸோ என்னை பார்த்தா ஒரு கமல் சார் வரலைங்களாங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா நான் வந்து உக்காந்ததும் அவர் வர போகிறாருனாங்க, நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் யாருங்கிற மாதிரி முகமெல்லாம் கரியாக ரத்த கிளறியாக போய் உட்காந்து என் படத்தில் நடிக்கிறேங்கன்னதும் அவங்க ஏதோ ஹனிபால் லெட்டருடைய கதை போல் இருக்குது. ரத்த காட்டேரி எல்லாரையும் கடித்து சாப்பிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்காரு. நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஹாரர் ஃபிலிமில் நடிக்க போகிறோம், பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டு அவங்க சரின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஏதோ வேர்வுல்ஃப் பற்றின படம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அது அப்புறம் இங்கே வந்து தான் ஓஹோ இப்படிப்பட்ட கதையான்னு ஸ்கிரிப்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதாவது பொம்பனாட்டி இருக்காளான்னு கண்டுபிடிங்க. முக்காவாசி பொம்பளையா இருக்காது. உன் டிடெக்டிவை எதுக்கு ஃபரூக் எடுத்து காமிச்ச? விஸ்மேலியோ தப்பு இருந்தா பெட்டர்னு தான் அந்த டிடெக்டிவ் அங்க அமிச்சேன். and it paid off. என்னோட ஃபர்ஸ்ட் டயலாகே ஒரு ஃபுல் பேஜ் டயலாக், that too in my Tamil. Only after 15 takes Kamal sir said take okay. ஆண்ட்ரியா அஷ்மிதா என்ற ஒரு பாத்திரத்தில் நடிக்கிறார். இந்த கதையில எல்லாருக்கும் டபுள் ரோல் போருமா? இதில் ஆப்கானிஸ்தான் என்று சொல்லி யாரையாவது நிறுத்தி வச்சிருக்கலாம். நிஜமாவே இதில் பல ஆப்கான்காரர்கள் நடித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தருவிக்கப்பட்டார்கள். சிலர் இங்கு படித்து கொண்டிருந்தார்கள், வெவ்வேறு நகரங்களில் இருந்தார்கள், இந்தியாவின் வெவ்வேறு நகரங்களில் இருந்தார்கள். அவர்களை எல்லாம் தருவித்து அந்த படத்தை எடுத்தோம். கூடவே எங்களுக்கு அரபு மொழி பேசப்படும் பொழுது எந்த பிசகும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காகவும், இஸ்லாமியர்கள் யாரும் படம் பார்த்து நாங்கள் ஏதாவது திருக்குரானை பற்றி புரியாமல் ஏதாவது செய்துவிடக்கூடாது என்பதற்காக அதை பற்றி விவரம் தெரிந்தவர்கள் கூடவே இருந்து எங்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். This is cesium-137 and RDX. This is what Americans call the dirty bomb. Do you now agree what America has done to our country is wrong? இந்த படத்தை சிறுபான்மையருக்கு எதிராக ஏதாவது இருக்குமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சிரிச்சுக்கிட்டு சொன்னேன், யாரை பார்த்து சிறுபான்மையர் என்று சொல்கிறீர்கள்? இந்தியாவில் வேண்டுமானால் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினராக இருக்கலாம், உலகத்தில் அவர்கள் பெரும்பான்மையினர் என்று சொன்னேன். இது உலகளாவில் எடுக்கப்பட்ட படம், உலகத்தில் பல பேர் பார்க்க வேண்டிய படம். அப்படி இருக்கும்போது அது எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்கி எடுக்கும் படமாக இருக்க முடியும்? வியாபார யுக்தியாக அது பிசகு, அதை நான் செய்ய மாட்டேன் என்று அவர்களிடம் சொன்னேன். கமல் சாரோடைய ஒவ்வொரு படம் பார்த்துக்கிட்டோம்னா he always pushes the boundaries. தமிழ் சினிமாவுடைய இன்னும் ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு வந்திருக்கீங்க? எப்போவுமே அட்வான்ஸாக தான் இருப்பார். எப்போவுமே வந்து பவுண்டரியை தாண்டி சிக்ஸரில் தான் இருப்பார், பவுண்டரியிலே நிற்க மாட்டார். ஸோ அவரோட படங்கள் எல்லாமே வந்து நான் வந்து மகாநதியில் அவரோட படத்தில் ஒர்க் பண்ண ஒருத்தன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர்கிட்ட தான் நான் நிறையா முக்கியமான சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது. ஸோ எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் அட்வான்ஸாக கொண்டு வந்து டெக்னிக்கலாகவும் தன்னை ஒரு முன்னாடி தெரிஞ்சுக்கிற அப்டேட் பண்ணிக்கிற ஒரு மனுஷன் தான் அவர். ஸோ இந்த படம் வந்து விஸ்வரூபம் அப்படின்றது கமல் சார் விஸ்வரூபம் எடுத்துட்டாரு. இப்போ இனிமேல் எடுக்க வேண்டியது தமிழக மக்கள் தான். அவங்க எடுக்கிற விஸ்வரூபத்தில் தான் இதோட உண்மையான பலம் என்னன்னு தெரியும். அட்வான்ஸாக எல்லா விஷயங்களும் பண்ண கமல் சாருக்கு அட்வான்ஸாக நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்ல ஆசைப்படுறோம் ஒரு விஸ்வரூப வெற்றிக்காக. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. கமல் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.
மட்டும் இல்லாமல் அவரை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நிறைய இண்டிவிஜுவல்ஸை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நம்மளுடைய எஸ்வி சேகர் சார் நம்ம பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார் உங்களுக்கு வந்து கமல்ஜியை ரொம்ப ரொம்ப நிறைய வருடங்களாக தெரியும். ஆக்சுவலி வருஷம் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் அவங்க வயசெல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லாமே தான் அன்றைக்கி வந்து பேட்டிலேயே சொல்லியாச்சு. எல்லாருமே சீனியர் சிட்டிசன் ஆகி ட்ரெயின் டிக்கெட்லாம் எங்களுக்கு 30% கன்செஷன் வர கிடைக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு எப்போதுமே இளமையாக தான் இருக்கீங்க. ஆமாம், அவ்வளோதான். மைண்டு தானே எல்லாம். ஒரு 40 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து கமல்ஜியை தெரியும். ஆனால் வயசு 32 தான். இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்கும் கிடைக்காத ஒரு உச்சகட்ட பப்ளிசிட்டி இந்த படத்துக்கும் எதிர்பார்ப்பு. அதாவது நான் கமல் படமே பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படி என்ன தான் இருக்கியா ஒரு தடவை பார்த்தலாம் அப்படிங்கிறது அது வந்து தயாரிப்பாளர் கமலஹாசனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஆமாம், ஐ திங்க் யூர் அப்சல்யூட்லி ரைட். இன்னைக்கு நீங்கள் வந்து என்ன எதிர்பார்த்துட்டு உள்ள போகிறீங்க? இது வந்து ஒரு எனக்கு கமலை பற்றி நானும் கமலும் வந்து ஒரு 8mm கேமரா வாங்கி ஃபிலிம் போகாமல் அதையே திருப்பி எடுத்துடலாம் நாங்கள். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு மூச்சே சினிமா தான் நினைக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞன். இன்றைக்கி சிவாஜி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட்னு சொன்னால் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மேக்கப் எல்லாம் மேக்கப் ஃபெசிலிட்டியோட டெக்னாலஜியோட யூஸ் பண்ணுற த ஒன் அண்ட் ஒன்லி ஆக்டர் இன் இந்தியானா அது கமலஹாசன் தான். ஸோ ஹிஸ் ரீச் டு ஹாலிவுட் அப்படிங்கிறது போது அதற்கு உண்டான ஒரு கேட்வேயாக இந்த படம் கண்டிப்பாக இருக்குங்கிறது தான் எல்லாருமே. இது வந்து ஆல்ரெடி இது இங்கிலீஷில் டப் பண்ணாலே டைரெக்டாக டு ஹாலிவுட் ஃபிலிமுக்கு ஈக்குவல்னு நிறைய பேர் பார்த்தோம். டெக்னிக்கலாக ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குங்கிறது தான் அதில். ஏன்னா இன்றைக்கி போய் கமலுடைய ஆக்டிங்கை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு எஸ்வி சேகர் சார். ஸோ விஸ்வரூபம் அப்படின்னு சொன்னாலே எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ராடினரியான ஃபிலிமை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ஐ விஷ் கமல் ஆல் த வெரி பெஸ்ட் டு ரீச் வெரி கிரேட் ஹைட்ஸ் இன் ஹிஸ் லைஃப். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பர். பாஸ் கிளாஸ்ங்க. படம் தாறுமாறு. இது வரைக்கும் உலகம் முழுக்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் விஸ்வரூபம் படத்தை பார்த்துட்டு பயங்கர நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. அண்ட் இந்த படத்துக்கு வந்து வெளிநாட்டில் நிறைய பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. அண்ட் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த படம் வந்து தமிழ் மக்கள், அதாவது தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்குங்க. சென்னையில் இதுக்கு கிடைச்ச வரவேற்பு அண்ட் நம்மளுடைய ட்ரேட் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். தேம் தியேட்டர் மேனேஜர் ஹரிஹரன் பேசுகிறேன். இதுவரை 1 வீக் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிடுச்சு. கூட்டத்தினால இன்றைக்கெல்லாம் டிராஃபிக் கூட ஜாம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரிசர்வேஷன் டைமில் கூட ஆன்லைனில் கூட டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்படின்றாங்க. அங்கேயும் டிராஃபிக் ஜாம், இங்கே தேட்டர்லையும் கூட டிராஃபிக் ஜாம் ஆகுது. சாதா ரூபம் இல்லை, விஸ்வரூபம் இல்லை, அதிரடி ரூபம் இது. We love Dr. Kamal Haasan on the screen. Love you, Dr. Kamal. சூப்பர் படம் சார். வென்ற சரித்திரம் படஸ்டார். வெயிட்டிங் ஃபார் செகண்ட் பார்ட். விஸ்வரூபம் மாஸ். 500க்கும் மேற்பட்ட திரையரங்குல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சென்னையில் அதுவும் மாயாஜால்ன்ற ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு மட்டும் 85 ஷோ நடந்திருக்கு. டோட்டலாக 15,000 பேருக்கு மேலே டிக்கெட் இன்னைக்கு விற்கப்பட்டு இருக்கிறது. விஸ்வரூபம் இந்த படத்தில் வந்து கமல் சருடைய ஒரு நடிகரை பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு தயாரிப்பாளராக ஒரு இயக்குனராக அவரை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. Well, what else can you expect? Just brilliance at its best. Wonderful movie. யாரோ 3D படம் எடுக்கிறதுக்கு ஆரோ 3D சவுண்டில் அவர் வந்து பண்ணிருக்கு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உலகத்திலேயே 2வது முறையாக இந்த படம் வேறு எந்த படமும் இல்லை. ஹாலிவுட்டுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஃபிலிம் டு ஹேவ் திஸ் ஆரோ 3D சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ரொம்ப எக்ஸலண்ட்டான மேக்கிங். நிறைய விஷயம் இருக்குது படத்துக்குள்ளே, நிறைய மெசேஜ் இருக்குது. தமிழை கொண்டாடுற மதுரையில் நம்மளுடைய உலக நாயகனின் விஸ்வரூபம் படத்தை பார்த்துக்கிட்டு அங்கே அவங்க சொல்கிற ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துடலாம். குருத்தியேட்டர் மேனேஜர் ஆரோக்கியராஜ் பேசுகிறேன். விஸ்வரூபம் படம் மக்கள் ரசிகர்கள் மக்கத்தில் ரொம்ப ஆர்வத்தோட எங்கள் திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல் காட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கு. தலைவர் சரித்திரம் படைத்து விட்டார். படம் நல்லா அமக்கலமாக இருக்கு.
சூப்பராக இருந்துச்சு. ரஜினி ரசிகராங்க, தரமான படங்க. படம் சூப்பராக இருக்கு. ஆங்கில படத்துக்கு இணையான ஒரு தமிழ் படம். எடுக்கிறதுக்கு ஹாலிவுட்ல யாரும் கிடையாது. தமிழ் உலகம் கண்ட முதல் ஜாக்கி சார் கமலஹாசன். எக்ஸலண்ட்டாக இருக்குது. கமல் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து இந்த உலகமே வந்து தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இந்த படம் பண்ணியிருக்காரு. விஸ்வரூபம் படம் பார்த்துட்டு வெளியில் வரேன். ப்ரீமியர் ஷோ ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு கமல் அவர்களுக்கு நன்றி. இது மாதிரியான ஒரு மேக்கிங் இது வரைக்கும் தமிழ் படம் எதுவுமே பண்ணதில்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு கமல் சார், அவரோட என்டையர் டீம். கமல் சார் ஹஸ் டன் அமேசிங் ஜாப். இது வந்து அவருடைய கம்ப்ளீட் படம் நான் சொல்லலாம். ஏதாவது எல்லா விஷயத்துலையும் அவருடைய இன்வால்மெண்ட் இருக்குது, அவருடைய டச் இருக்குது. என்னெல்லாம் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு சொல்லணுமோ அதெல்லாம் இந்த படத்தில் கமல் சார் சொல்லியிருக்காரு. இவர் பார்த்துருக்க பார்வை ரொம்ப சரியான பார்வை இந்த திரைப்படத்தில். நம்மளுடைய கொங்கு நாட்டு மக்கள் உலக நாயகனின் விஸ்வரூபம் படத்தை பார்த்துட்டு எப்படி கொண்டாடுறாங்க, எவ்வளோ அழகழகான ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துலாம். பார்த்துட்டு வரவங்க ஒவ்வொருத்தரும் இனிமேல் தலைவரை தவிர இப்படிப்பட்ட ஒரு படத்தை யாராலும் எடுக்க முடியாதுன்னு சொல்லி உண்மையே படம் பயங்கர சூப்பராக இருக்குது. யாருமே இல்லை. எங்கள் ப்ரொடக்ஷன் பேர் வந்து காஸ்மோ வில்லேஜ் பிக்சர்ஸ். நாங்கள் தான் இந்த கோயம்புத்தூர் ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இந்த படம் செம்மையாக போயிட்டுருக்கு. அரௌண்ட் 76 தியேட்டர்ஸ் போட்டிருக்கோம் கோயம்புத்தூர் ஏரியாவில். பெரிய வசூல் கிடைக்கும்னு நம்புகிறோம். தலைவரை பாட்டு சொல்லிடுறாரு, சீக்கிரம் வந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர். அண்ட் படம் ரொம்ப நல்லா ஒரு இயக்கி நடித்து தயாரித்து பண்ணியிருக்காரு. ஒரு ஆங்கில படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒரு தமிழ்நாட்டில் ஆங்கில படங்களோட மிஞ்சிற அளவுக்கு ஒரு படம் பண்ண முடியுன்றதுக்கு இந்த படம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எக்ஸலண்ட் ஃபிலிம். கமல் சார் வந்து எங்கேயோ போயிட்டார். எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆகாமல் நம்ம யூஸ்வல் ஒரு நம்ம சினிமாக்குன்னு சில ஃபார்முலாலாம் ஆகல, எந்த ஃபார்முலாக்கும் கேர் பண்ணாமல் நம்ம ஆடியன்ஸ் ரொம்ப பிரில்லியன்ட், பயங்கர புத்திசாலிங்க, அந்த ஆடியன்ஸை நம்பி ரொம்ப நீட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் இந்த படத்தை நேற்று ஈவினிங் அவரோட நெருக்கமான நண்பர்களோடு பார்த்தாரு. அங்கே ஒரு லேசாக கசிந்த தகவல் என்னென்னா, மிகவும் ஆரவாரமாக அற்புதமாக விசில் அடித்து கொண்டு கொண்டாடி இருக்கிறார் அந்த படத்தை. வாட் யுவர் ஒர்க் எக்ஸ்ட்ரானரி, இஸ் a man அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஸ்வரூபம் வந்து ஒரு பிரம்மாண்டமான படமா? ஆமாம். ஒரு ரொம்ப அறிவுபூர்வமான படமா? அதுவும் இருக்குது. மாஸ் இருக்கா? அதுவும் இருக்குது. ஹவு டஸ் ஒன் ஸ்கிரிப்ட் a film like thatங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு புரியலை. இது எப்படி இப்படி ஒரு படத்தை ஸ்கிரிப்ட் பண்ணுறது, இந்த எடிட்டிங் பேட்டர்னை மனசில் வச்சுக்கிட்டு எப்படி இதுக்கு ஷார்ட் பிரேக் டவுன் எடுக்கிறது புரியலை. இட் இஸ் மைண்ட் ப்ளோயிங். ரெடியாகி ப்ரிப்பேர் ஆகி ரொம்ப அப்படி வந்து காலரை தூக்கி விட்டுட்டு வரலாம். நீங்கள் சாருடைய பக்க ரசிகர்களுக்கு நான் சொல்கிறேன், மாமனே இருக்குடா ஒன்று வா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டுட்டு சவால் விட்டுட்டு உள்ளே வந்து உட்காரலாம். நம்மளுடைய உலக நாயகன், உலகம் கொண்டாடி கொண்டிருக்கும் நாயகனுடைய விஸ்வரூபம் படத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கண்டிப்பாக படத்தை தியேட்டரில் தாங்க போய் பார்க்கணும். இட் இஸ் அ மேக்னம் ஓபஸ் ஃபிலிம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த படத்தை பார்க்கணும். அண்ட் இந்த படத்தினுடைய மெசேஜை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாருமே இங்கே வந்து கமல்ஜிக்கு அவங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. ஒரு வெல்விஷராக இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டின் மக்கள் தான் அவங்களுடைய விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு நாளுக்கு நாள் இந்த தியேட்டர்ஸ்க்கு போய் இந்த படத்தை பார்த்துட்டு இதை வெற்றி அடைய வைக்கணும். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் விஸ்வரூபம் இன் தியேட்டர்ஸ். இதே மாதிரி இன்னொரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியோடு உங்களை நான் சந்திக்க வரேன். Until then, this is me, Bhavna, saying tata.